இயேசுவுக்கே புகழ். கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவரை அன்னை மரியை போற்றும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கு நன்றி. தூய வியாகுல அன்னையே வாழ்க. தூய வியாகுல அன்னையே வாழ்க. தூய வியாகுல அன்னையே வாழ்க. இறையேசுவிலே பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இறை மக்களை, இளைஞர்களை, குழந்தைகளை, உங்கள் அனைவருக்கும் நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் பங்கினுடைய பாதுகாவலி தூய வியாகுல அன்னையினுடைய பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு முன்னதாகவே நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். மிக அருமையாக சிறப்பாக உங்களுடைய பங்கினுடைய விழாவை நீங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டு பெருவிழாவை இந்த நாளிலே நான்காவது நாள் தானே இன்னைக்கு நவநாள். நான்காவது நாள் நவநாள் திருப்பலிக்கு என்னை இன்முகத்தோடு வரவேற்ற உங்களது பங்கு தந்தை, எனது வகுப்பு தோழர் அருள் தந்தை சுதர்சன் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். உங்களோடு இணைந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதிலே, ஜபிப்பதிலே பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் முதல் முறையாக இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுறேன். எனக்கு இது முதல் திருப்பலியை போல் இருக்குது. சாமியாராயிட்டு நான் வைத்த முதல் திருப்பலியை போல் ஒரு உணர்வு எனக்கு இருக்கின்றது. தந்தை அவர்கள் முதல்ல பொறுப்பேற்ற இந்த ஆலயத்துக்கு பங்கு தந்தையாக பொறுப்பேற்ற அன்றைக்கு வந்திருந்தேன். அன்பார்ந்தவர்களே, வியாகுல அன்னையினுடைய வியாகுலங்களை, அவர் பட்ட துன்பங்களை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். சாரோஸ், துன்பங்கள். மகிழ்ச்சியை தான் நாம் கொண்டாடுவோம் இல்லையா? சந்தோஷத்தை நாம் கொண்டாடுவோம். நாம் யாரை நாம் இந்த வியாகுல அன்னையினுடைய விழா காலங்களிலே அன்னை பட்ட வியாகுலங்கள் எத்தனை உங்களுக்கு தெரியும்? எத்தனை வியாகுலங்கள்? 7 வியாகுலங்கள். இந்த 7 வியாகுலங்கள் ஒரு நாளும் நம்ம தியானித்து நாம் சிந்தனையாக எடுத்துக்கொண்டு நாம் ஜெபித்து அருள் ஆசிரை பெற்றுக்கொண்டு வருகின்றோம். வியாகுல அன்னை, அன்னைப்பட்ட துன்பங்களை, நாம் துயரங்களை நாம் வியாகுல அன்னை விழா இது சந்தோஷ மகிழ்ச்சி என்று சொல்வது. சாரோஸ்னா துன்பங்கள். இந்த துன்பத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது சரியா? கிறிஸ்தவர்களாகி நமக்கு சரியா? துன்பத்தை, அவள் பட்ட துன்பங்களை நாம் தியானித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இது சரியா இந்த கொண்டாட்டம்? ஆண்டவர் இயேசு அவருடைய இறப்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது தலைமை சீடர் பேதுரு, ஆண்டவரே இது வேண்டாம் நான் சொல்லுவார். என்னை கைது செய்வார்கள், சிலுவையில் அறைவார்கள், 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் அப்படிலாம் சொல்லுவேன். ஆண்டவரே இது வேண்டாம், அது நடக்கக்கூடாது என்று. இப்போ இயேசு ஆண்டவர் என்ன சொல்லுவார்? மத்தேயு நற்செய்தி 16:24 வாசிக்கின்றோம். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். கிறிஸ்தவம் என்றாலே நாம் ஆண்டவருக்காக நாம் துன்பப்பட வேண்டும், துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதன் வழியாக நாம் மாட்சிமை பெற வேண்டும், அருளை ஆசிரை பெற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளினுடைய மைய சிந்தனையாக நாம் எடுத்திருப்பது என்ன தலைப்பு? கொஞ்சம் சொல்லுங்க. இன்றைக்கு 2வது வியாகுலம். இன்றைக்கு 2வது வியாகுலம், தைரியமிகு வியாகுலத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கின்றோம். எகிப்துக்கு அவர்கள் பயணம் மேற்கொள்ளுதல் நற்செய்தியில் தந்தை அவர்கள் வாசிக்க நம்ம கேட்டோம் இல்லையா? மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே நாம் அந்த கரெக்டான இறை வார்த்தை வாசிக்கின்றோம். யோசேப்பு, கடவுளுடைய வானக தூதருடைய வார்த்தையை கேட்டு யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இது கடவுளுடைய திட்டம். அன்றைய காலகட்டத்தில் எந்த போக்குவரத்தும் இல்லை, எந்த போக்குவரத்தும் கிடையாது. விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் வாழ்ந்த அவருடைய அந்த சொந்த ஊரில் இருந்து
அந்த ஊர்லேருந்து எருசலேமிலிருந்து அவர்கள் எகிப்துக்கு செல்லக்கூடிய தூரம் 300 மைல்கள் 500 கிலோமீட்டர். கழுதை மட்டுமே அவர்களுக்கு உதவியாக இருந்தது. அதுவும் குழந்தை பிறந்த நேரம் என்பது மார்கழி மாதம், பனி பொழியக்கூடிய நேரம். தாய்மார்களுக்கு தெரியும், திருமணமாகி குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும், குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பிரசவ வலி என்பது மறுபிறப்பு. பெண்கள் உடல் வலிமையும் உள்ள வலிமையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு குறிப்பாக உடல் வலிமை உள்ள வலிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், எத்தனை நாட்கள் கழித்து அதெல்லாம் சரியாகும், ஒரு சுகமான ஒரு உடல் சுகத்தை நீங்கள் பெற்று எழுந்து நீங்கள் வேலைகளை செய்வீங்கன்னு தெரியும். அன்னை மரி ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த பொழுது அவள் அந்த வலியோடு வேதனையோடு 500 மைலும் கழுதை அமர வைத்து நடத்தி கொண்டு போயிருக்குமா? 500 மைலும் சிந்திக்கணும். அது மிருகமாக இருந்தாலும் அதுக்கும் கால் வலிச்சிருக்கும், உடம்பு வலி இருக்கும். எவ்வளோ தூரம் தான் யோசேப்பும் சுமந்து கொண்டு சென்றிருப்பான். நிச்சயமாக அன்னை மரி நடந்திருக்க வேண்டும். காடு மேடு பள்ளம் அப்பெல்லாம் எல்லாம் கரடுமுரடான பகுதி தான். அவர்களுக்கு இறைவன் துணை இருந்தால், ஆண்டவருடைய ஒளி அவர்களுக்கு துணையாக இருந்தது. ஏன்னா இரவுலாம் எங்கே தங்கியிருப்பாங்க? என்ன சாப்பிட்டு இருப்பாங்க? 500 கிலோமீட்டர் நடந்து செல்லுங்க, என்ன சாப்பிட்டு இருப்பாங்க சொல்லி பார்க்கலாம். அவர்கள் வேறொரு ஊருக்கு செல்லு. எகிப்து என்பது அடிமைகளினுடைய கூடாரம், தலைமையிடம், அகதிகளின் கூடாரம், தலைமையிடம். அங்கே இவங்க போயிருக்கின்ற பொழுது தங்குவதற்கு இடம் எப்படி தேடி இருப்பாங்க? வேறு ஊர்லேருந்து வந்தவர்களை மற்றவர்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்? இதெல்லாம் நம்ம பல நேரங்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு துன்பங்களை வேதனைகளை அன்னை மரி அவர்கள் சுமந்திருப்பா. முணுமுணுக்கலை, கடவுளை திட்டலை, கடவுளை தூசிக்கலை, யாருக்கிட்டையும் சொல்லி புலம்பலை. உமது சொற்படி ஆகட்டும் என்று கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தன்னை முழுமையாக தொடக்கத்திலே இயேசு ஆண்டவை கருத்தரிப்பதற்கு அந்த தருணத்திலே ஏற்றுக்கொண்டார் தன்னை முழுமையாக. அதே நிலையிலே அன்னை மரி இருந்தார்கள். அதனால தான் அவருடைய அந்த பிரசவித்த வலியோடு இத்தனை மைல்கள் கிலோமீட்டர் கடந்து சென்று கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். கடவுள் அவர்களோடு இருந்தால் கடவுளுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது. இதுதான் தைரியம் மிகு வியாகுலம். அருள் பங்கு சாமியார் மிக அருமையாக இந்த வியாகுலத்துக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வியாகுலத்துக்கும் மிக அருமையாக தலைப்பு கொடுத்தது. தைரியம் மிகு வியாகுலம். உடல் தைரியம் இல்லை, உடல் வலிமையோடு கூடிய தைரியம் இல்லை, மன வலிமையோடு கூடிய தைரியம். அன்னை மரி 3 வகையான தூய்மைகளை கொண்டு இருந்ததால் தான் அந்த வியாகுலத்தை அவர் தாங்கினார் என்று சொல்லப்படுகின்றது. உடல் தூய்மை கொண்டிருந்தார் அன்னை மரியால், உள்ள தூய்மை ஆன்ம தூய்மையை கொண்டிருந்தார், இதய தூய்மையை அன்னை மரி கொண்டிருந்தார். அதனால தான் அவர் இந்த ஆண்டவருடைய திட்டத்தை இந்த எகிப்திற்கு பயணம் மேற்கொள்வதை அவரால் முடித்து காட்ட முடிந்தது, நிறைவேற்ற முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, அன்னையானவள் யோசேப்பும் இயேசு ஆண்டவர் இந்த வியாகுலத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் கடவுளுடைய மீட்பு திட்டம் இருந்திருக்காது. அவர்கள் அப்படியே இருந்திருந்து போகாமல் இருந்திருந்தால் யோரோது 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொலை செய்த கூட்டத்திலே போய் இருப்பார்கள். உண்மைதானே? அது உண்மைதானே? இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து எகிப்துக்கு குழந்தையை தூக்கி சென்றதால்தான் ஆண்டவருடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடிந்தது. அதன் பிறகு தான் எல்லா வியாகுலங்களை பற்றி நாம் தியானிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த வியாகுலங்களை அன்னை மரியாள் புனித பிரிஜித் அம்மாவுக்கு வெளிப்படுத்தி அதன் வழியாக சில மறை உண்மைகளை மக்களாகிய உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லுகின்றான். கொஞ்சம் சுருக்கமாக நான் சொல்கிறேன். முதல் வியாகுலம் உங்களுக்கு தெரியும், சிமியோன் இறை வாக்குரைத்து. அது லூக்கா நட்சத்திரம் 2:35 நம்ம வாசிக்கிறோம்.
முதல் வியாகுலத்தில் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு வியாகுலத்துக்கும் அன்னை மரி என்ன மறை உண்மை, என்ன அருள் வரத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கின்றார் புனித பிரிஜித் அம்மா வழியாக. முதல் மறையுண்மை அருள் வரம், உங்கள் குடும்பங்களுக்கு நான் அமைதியை வழங்குவேன். முதல் அந்த வியாகுலத்தின் வழியாக நமக்கு அருள் வரம், உங்கள் குடும்பங்களுக்கு நான் அமைதியை வழங்குவேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவதாக இன்றைய நாளில் தியானித்துக் கொண்டிருக்கின்ற எகிப்துக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த தைரியமிகு வியாகுலத்தில் மறை உண்மைகளை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த உலகத்தில் நடக்கும் பல மறைவான உண்மைகளை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது வியாகுலம். மூன்றாவது வியாகுலத்தில் என்ன சொல்லுகின்றார் என்றால் 12 வயதில் காணாப்பன இயேசுவை தேடி சொல்லக்கூடிய அந்த வியாகுலத்தில் வேதனையில் ஆறுதலும் எல்லா பணிகளிலும் நம்மோடு உடனிருந்து உதவுவதாக அன்னை மரி வியாகுலத்தாய் பிரிஜித் அம்மாள் வழியாக நமக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார். என்னது? வேதனையில் ஆறுதலும் எல்லா பணிகளிலும் நம்மோடு உடனிருந்து உதவுவதாக வாக்குறுதி கொடுக்கின்றார் அன்னை மரியா. மூன்றாவது வியாகுலத்தில் அது அவர்கள் தேடி செல்லுதல் இயேசு ஆண்டவரை. நான்காவது வியாகுலம் இயேசு ஆண்டு சிலுவை சுமந்து போகின்ற போது சந்திக்கக்கூடிய அந்த வியாகுலம், மகன் அந்த கொடியே அந்த சிலுவையை சுமந்து செல்கின்ற பொழுது என்ன மறைவுண்மை அருள் வரம் நமக்கு கொடுக்கின்றார். பிள்ளைகளுக்கு தேவையானது அனைத்தும் உங்களுக்கு தக்க நேரத்தில் கொடுப்பேன். நமக்கு அன்னை மரியிடத்தில் ஜெபிக்கின்ற பொழுது வேண்டுகின்ற பொழுது தேவையான தக்க நேரத்தில் நமக்கு கொடுப்பதாக உங்கள் ஆன்மாவை நான் தூய்மைப்படுத்துவேன் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார். ஐந்தாவது வியாகுலம் சிலுவை அடி அன்னை மரி என்று அது பார்த்தது. ஐந்தாவது வரை என்ன அருள் வர நமக்கு கொடுக்கிறாரு, மறையுண்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பிரிஜித் அம்மாள் வழியாக. எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு உடன் இருக்கிறேன், உங்கள் ஆன்மாவை சிதைக்கும் பகைவனாகிய சாத்தானை நாம் என்றென்றும் எதிர்ப்பேன். சாத்தான் தீய செயலுக்கு எதிர்ப்பேன் என்ன சொல்கிறாங்க? ஐந்தாவது வியாகுல மறையுண்மை எல்லா நேரத்திலும் நான் உங்களோடு இருப்பேன், உங்கள் ஆன்மாவை சிதைக்கும் உங்களை கஷ்டப்படுத்தும் பகைவனாகிய சாத்தானை செயல்பாடுகளை நான் எதிர்த்து போராடுவேன் உங்களுக்காக என்று சொல்லுகின்றார். ஆறாவது சிலுவை இயேசு ஆண்டவர் இறக்கி மடியிலை கிடத்தியது. இறப்பின் வேளையில் நான் எப்போதும் முன்னோடு இருக்கிறேன். நம்முடைய இறக்கின்ற தருவாயில் அன்னை மரி நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பதாக சொல்லுகின்றார். அருள் வரம் நமக்கு கொடுப்பது. ஏழாவது அருள் வரம் அவர் தாயை பெத்த மகனை அடக்கம் செய்கிறது. நிலைவாழ்வுக்காக நான் என்றும் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கேன். நிலைவாழ்வு, மோட்ச வாழ்வு, விண்ணக வாழ்வுக்காக நமக்காக வியாகுல அன்னை பரிந்து பேசி கொண்டே இருக்கின்றார். நாம் என்ன செய்யணும்? இயேசு ஆண்டவர் சொன்னதை போல அன்னை மரி பின்பற்றியது போல நம் எண்ணத்தின்படி அல்ல, நம் சிந்தனையின்படி இல்லை, அன்னை மரி தன்னையே ஆண்டவருடைய திட்டத்திற்கு கையளித்து வாழ்ந்தது போல நாம் கிறிஸ்தவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் முணுமுணுக்கக்கூடாது, கடவுளை திட்டக்கூடாது, கடவுளை தூசிக்கக்கூடாது. ஆண்டவரை எல்லாம் உன் சித்தப்படி நடக்கட்டும் என்று உம்முடைய திட்டத்தை, எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிற, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, மனைவிக்கு நீ என்ன திட்டம் வச்சிருக்கிற, என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன, நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று அன்னை மரியை போல நாம் தியானித்து அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாமே கஷ்டம், எல்லாருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதவர்கள் இல்லை, கஷ்டம் இல்லாதவர்கள். நாம் எல்லாரும் படக்கூடிய வேதனைகளை விட அன்னை மரி மிக அதிகமான வியாகுலத்தை, துன்பங்களை, கஷ்டங்களை அனுபவித்திருப்பார்கள். நிச்சயமாக. ஆனால் மௌனமாக ஆண்டவருக்கு தன்னையே எப்படி முழுவதும் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தாரோ அந்த இறை வார்த்தையை, அந்த அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அமைதியாக இறை பிரசன்னத்திலே அவர் இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றைக்கு நாளிலே இரண்டாவது வியாகுலத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது எகிப்துக்கு பயணம் மேற்கொள்ளுதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இந்த காலகட்டத்தில் சமூகத்தில் புலம்பெயர்தல், அகதிகளாக மக்கள் வாழ்வாதாரத்துக்கு அங்கங்கே செல்லுதல். என்னென்ன காரணங்களுக்காக மக்கள் இப்படி ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊர், ஒரு நாடை விட்டு இன்னொரு நாடு போகிறாங்க? என்ன காரணம்?
வறுமை இல்லையா? வறுமை, நிரந்தரமான வேலை இல்லை, போர்கள், போர்கள், சாதியின் பெயரால், மதத்தால், இனத்தால், மொழியால் நடக்கக்கூடிய கலவரங்கள், அது பிடிக்கல. அந்த அந்த நிலையோடு அமைதியற்ற நிலை, அந்த சூழலில் வாழ முடியல. அமைதியாக வேறு இடங்களுக்கு சென்று வாழலாம் என்று செல்கின்றார்கள். ஆட்சியாளர்களுடைய தொல்லை, ஆட்சியாளர்களுடைய தொல்லை, போர்கள் நிறைய நம்ம சொல்லலாம். இன்றைக்கு சமீபத்தில் வங்கதேசம் மிகப்பெரிய கலவரம், இன்னும் முடியல, மிகப்பெரிய இன்னும் அங்கங்கே நடந்துருக்கு கலவரம். அது அந்த அதிபர் ஒரு சில வாக்குறுதிகளை அந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய பலர் ஏற்றுக்கொள்ளலை. இதனால் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. பல நாடுகளுக்கு குடிபெயர்ந்து சென்றார்கள். பாலஸ்தீன இஸ்ரேல் நாடு போர், பிற நாடுகளுக்கு அகதிகளாக குடிபெயர்ந்து செல்லுதல். இது ரஷ்யா உக்ரைன் நாடு சண்டை, அவர்கள் அந்த நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்தல், குடிபெயர்தல். ஏன் நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் இந்த மண்ணில், இந்த தமிழகத்தில் இன்னும் நிலையான ஒரு உரிமை பெற்று, குடி உரிமை பெற்று வாழ முடியாத நிலை. சில இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது, இந்த இடத்துல தான் இருக்கணும் சொல்லக்கூடிய கட்டுப்பாடுகளை மீறி எங்கேயும் செல்லக்கூடாது. நம்முடைய நாம் வாழ்கிற இந்த ஊரில் இருந்து கூட நம் தமிழகத்தில், இந்திய தேசத்தில் பல நாடுகளுக்கு, அமெரிக்கா மற்ற ஜெர்மன் மற்ற நாடுகளில் போய் பணி செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்காக படிப்பதற்காக, வாழ்வாதத்துக்காக இவர்கள் சென்று வாழ்ந்தாலும் இவர்கள் நிரந்தரமான சுதந்திரத்தோடு வாழ்கிறாங்களா? இல்லையே. அகதிகளாக புலம்பெயர்ந்த இவர்கள் கஷ்டத்தோடு, வேதனையோடு தான் ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்று இவர்கள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஏன் இந்த நாட்டில் குடியுரிமை பெற்று இருந்தாலும் இங்கே அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியாமல் வேறு நாடுகளை தேடி செல்லுகின்றார்கள். எல்லாமே நம்ம அறிந்தது, நாம் பார்ப்பது எல்லாமே. அன்பார்ந்தவர்களே, இந்த மக்கள் எல்லோருமே படக்கூடிய கஷ்டம், துன்பம், வேதனை, இந்த அகதிகள், புலம்பெயர்ந்தக்கூடிய மக்கள், ஒரு நாடு விட்டு ஒரு நாடு, ஏன் நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள்லேருந்து எவ்வளோ பேர் பெங்களூர், கர்நாடகாவில் போய் வாழ்கிறாங்க. அங்கே உள்ளவர்கள் சென்னையில் போய், இங்கே சென்னையில் கொஞ்சம் வாழ்கிறாங்க. வடநாட்டு மக்கள் இன்றைக்கி சொல்கிறோம், இன்றைக்கி அவர்கள் இந்த தமிழகத்தில், பிற மாநிலத்தில் அவர்கள் அந்த நாட்டை விட்டு எங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு மெல்றதுக்கு பார்க்கும், நான் புயலையும் தின்றத்துக்கு சாப்பாடு இருந்தால் போதும், எங்கே வேணாலும் படுத்துக்குவாங்க. இன்றைக்கு அவர்கள் குறைந்த ஊதியம் போதும். அதனால் இன்றைக்கு நம்ம தமிழக மக்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவர்கள் இழந்து வேலையற்றவர்களாக இருக்கக்கூடிய நிலை ஒரு பக்கம் நாம் யோசிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னைமரி எகிப்துக்கு சூசையோடு இயேசுவோடு சென்ற இந்த தைரியமிகு வியாகுலத்தை தியானிக்கின்ற பொழுது ஒரு கவின் நமக்கு சொல்லுகின்றான். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ கவினை, சிலுவையிலிருந்து சிம்மாசனத்தையும், முள்முடியில் இருந்து மணிமுடிகளையும், பாடுகளில் இருந்து பதக்கங்களையும், அவமானத்திலிருந்து வெகுமதியையும் பெற்றுக்கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய நிறைவு, முழுமை என்று நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் மத்தேயு நற்செய்தி 16:24 ஆண்டவர் சொல்லுகிறார், சுகமாக வாழலாம், இயேசு ஆண்டவரோடு உண்டு மகிழ்ந்து அவர் புதுமைகளை அற்புதங்களை கண்டு என்று. நீங்கள் ஆண்டவரே சிலுவையில் மறிக்கக்கூடாது, எங்களோடு தான் இருக்கணும், எங்களை விட்டு போகக்கூடாது சொன்னவர், அவரே என் பின்னாடி போ சாத்தானே என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகின்றான். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் திறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றான். கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 10:26 வாசிக்கிறோம், கடவுள், நம் தந்தை கடவுள் அவருடைய மக்களாகிய நமக்கு நமது சக்திக்கு மீறிய துன்பத்தை கொடுத்து நம்மை சோதிப்பதில்லை என்று பவுலடிகளார் சொல்லுகின்றார். கடவுள் நமது சக்திக்கு மீறி
துன்பத்தை கொடுத்து நம்மை சோதிப்பதில்லை. நம்ம என்ன சுமக்க முடியுமோ அதை தான் கொடுக்கின்றார் கடவுள். பவுலடியால் வேறொரு இடத்துல கடிதத்தில் எழுதுவா, இயேசு ஆண்டவர் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார், நோய்களை தாங்கி கொண்டார் என்று வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 16:34 வாசிக்கிறோம், என்னை பின்பற்றினால் நமக்கு சொல்லுகிறார் அவர் அன்பு சீடர் யோவான், உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடுகிறீர்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் நமக்கு சொல்லுகிறார். யோவான் அன்பு சீடர் இயேசு ஆண்டவர் சொன்னதை நமக்கு சொல்லுகின்றான். உலகத்தில் துன்பம் உண்டு, கவலைப்படாதீங்க, உங்களோடு இருக்கிற அந்த துன்பத்தை நான் வெற்றி கொண்டு விட்டேன். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரி பட்ட அந்த துன்பம், வியாகுலம், இதெல்லாம் பார்த்து அல்போன்ஸ் லிகோரி, புனித அல்போன்ஸ் லிகோரி அவர்கள் சொல்லுகின்றார், விண்ணகத்தில் இருந்த வானக தூதர்கள் அன்னை மரி பட்ட இந்த வியாகுலத்தை, இந்த எகிப்துக்கு புறப்பட்டு சென்ற அந்த வியாகுலத்தை கண்டு வானக தூதர்களே வாயடைத்து மெய் சிலிர்த்து போனார்களாம். இந்த பெண்மணி 16 வயது 15 வயது, இந்த பச்சை உடம்போடு, இந்த பிள்ளையை பெற்றெடுத்த உடம்போடு எவ்வளோ துன்பங்களை தாங்குகின்றாரே கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக என்று. அன்பார்ந்தவர்களே, பல ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இப்படி தன் சொந்த நாட்டை விட்டு சென்ற பலரை நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் கடவுள் வாக்குறுதி சொல்கிறாரு, இந்த நாட்டை விட்டு உனக்கு காட்டக்கூடிய நாட்டுக்கு போ, எல்லாத்தையும் விட்டுட்டு ஆபிரகாம் போறாரு. என்ன அந்நியராக பாலஸ்தீன நாட்டுக்கு அவர் அந்நியராக சென்று வாழ்ந்தார். அவர் சென்றப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு தெரியும். அதே போல் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் எவ்வளோ அடிமைகளாக வாழ்ந்தார். எத்தனை ஆண்டுகள் மொய்சின் வழியாக அவர் அழைத்து இந்த பாலஸ்தீன நாட்டிலே பகுதியிலே அங்கே முதலிலே அவரை வைத்து வாழச் செய்கின்றார். அதன் பிறகு இவர் கடவுளுடைய கட்டளை எல்லாம் திரும்ப மீறுகின்றார்கள். மீறிய பொழுது அசிரிய நாட்டுக்கு நாடு கடத்தப்படுறாங்க அகதிகளாக இஸ்ரேல் மக்கள். பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுகின்றார்கள் அகதிகளாக. அன்பார்ந்தவர்களே, இப்படியாக கடவுளுடைய வார்த்தையை மீறி வாழ்ந்த இவர்கள்லாம் அகதிகளாக நாடு கடத்தப்பட்டாங்க. அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தை மீறவே இல்லை. அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அகதியாக எகிப்துக்கு சொந்த நாட்டை விட்டு செல்லுகின்றான். இறைவன் இன்றைய நாளில் சொல்வது, குடும்பத்தில் இந்த சமூகத்தில் வாழ்கிற நாம் கடன் தொல்லை, பொருளாதார பிரச்சனை, பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்று ஒரு கஷ்டம், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, கணவன் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வேலைக்கு போகிறதில்ல, மனைவி போனாலும் குடிக்கிறாரு, கணவன் ஆண் மனைவிக்கு நம்பிக்கைக்குரியவராக வாழலை, பெண் கணவனுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக வாழலை, குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அன்பார்ந்தவர்களே, இவை அனைத்தையும் கடந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள முடியும் என்றால் அது அன்னை மரியை போல நம்ம புலம்பாமல், கடவுளை திட்டாமல், தூசிக்காமல், பிறரை திட்டாமல், எரிச்சலோடு அது இதுன்னு சொல்லி பேசாமல் நம்மை ஆண்டவரிடம் சரணாகதி அடைந்து ஆண்டவரின் நம்பிக்கை விசுவாசம் கொண்டு வாழ்ந்தோமை என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மகிழ்வோடு, கஷ்டம் துன்பம் வேதனைப்பட்டாலும் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழலாம். காரணம், இறைவன் நம்மோடு உடன் இருக்கின்றான். துன்பங்களை தாங்கிக் கொள்ள சக்தி மாற்றலையும் கொடுப்பார். இவருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் வாசிக்கிறோம் நாம், இயேசு துன்பங்கள் வழியே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அந்த துன்பங்கள் தான் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முழுமுதலாக இருந்தது என்று. இன்றைக்கு அன்னை மரி அகதியாக எகிப்துக்கு சென்றதை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நாம் 13:2 வாசிக்கிறோம், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் சிலர் தாங்கள் அறியாமலே வானதூதர்களை மகிழ்ச்சிப்படுத்தியது உண்டு. பாருங்க, அந்நியர்கள் சில நேரங்களில் முகம் தெரியாதவர்கள் பயந்துட்டு திருடனாக இருப்பான், கொள்ளடிக்கிறனாக இருப்பான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்ப்பதில்லை. சிலர் யார் என்னான்னு சொல்லி எப்படிப்பட்டவங்க நம்ம யூகித்து புரிந்து கொள்ளலாம். அதுதான் மத்தேயு நற்செய்தி 25:35 வாசிக்கிறோம்.
கடைசி தீர்வை என்பது உலக முடிவில் என்ன நடக்குதுன்னு, அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் சாப்பாடு கேட்டேன், பசியாக இருந்த உணவு கொடுத்தீங்க, தண்ணி தாகத்தோடு இருந்து தண்ணி கொடுத்தீங்க, உடல் சுகமெல்லாம் பார்க்க வந்து எல்லாம் சொல்லுகின்ற அந்நியனாக இருந்தேன் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்திப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய துன்பங்களை கஷ்டங்களை நாம் சுமக்க தயாராக இருக்கிறோமா? அப்படி சுமக்கின்ற பொழுது யாருடைய துணையை கொண்டு நாம் சுமக்கின்றோம்? பல இடங்களில் நான் சொல்வதுண்டு அழுத்தமாக, முக்கியமாக நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியது இதுதான். துன்பம் வருது, கஷ்டம் வருது, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, பிள்ளைக்கு திருமணம் நடக்கலை, குழந்தை பாக்கியம் இல்லை, பையனுக்கு வேலை கிடைக்கல, எங்கே போகிறோம்? நமக்கு முழு முதலாம் கடவுளை நம்பி தேடி வரோம். எங்கே போகிறோம்? வேப்பலை அடிக்கிறவன், பில்லி சூனியம் செய்கிறவன், மந்திர தந்திரம் செய்கிறவன், மாதிரிங்க செய்கிறோம். நிறைய பேர். ஆனால் நம்முடைய வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை ஆண்டவரிடம் முழுமையாக சமர்ப்பித்து அன்னை மரியை போல நாம் வாழ வேண்டும். அதான் கிறிஸ்தவத்தினுடைய முழுமை சாராம்சம். அப்போது நம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஜெபிப்போம், ஆண்டவரிடத்திலே நாம் அன்றாடும். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் இறைவனை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியினிலே வாழக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தூய வியாகுல அன்னையினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது அன்னை மரி தூய்மையான உள்ளமும் இதயமும் உடலும் கொண்டவராக இருந்தார். காரணம், தூய ஆவியின் வழியிலே அவர் வழிநடத்தப்பட்டார், தூய்மை உள்ளவராக இருந்தார். நாமும் தீய ஆவியின் வழியில் அல்ல, தூய ஆவியால் நிரப்பப்பட, தூய ஆவியினுடைய வழியிலே வாழ, தூய்மை உள்ளம் இதயம் உடல் கொண்டவர்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருக்க அனைவரும் சேர்ந்து அன்பார்ந்தவர்களை இந்த தூய ஆவியினுடைய பாடலை பாடி ஆவியனுடைய வல்லமையால் நாம் நிரப்பப்பட நாம் ஜெபிப்போம். பாடல் குழுவினரோடு சேர்ந்து நாம் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவி என்கின்ற பாடலை நாம் மகிழ்வோடு நாம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கரங்களை தட்டி நாம் மகிழ்வோடு ஆவியானுடைய வல்லமை நாம் வேண்டி நாம் பாடுவோம். கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கல்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே,
ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேலை இறங்கிடுமே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும் ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தூய வியாகுல அன்னையே வாழ்க, தூய வியாகுல அன்னையே வாழ்க, தூய வியாகுல அன்னையே வாழ்க. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பப்பட தூய்மை உள்ளம் இதயம் உடல் கொண்ட மக்களாக வாழ தூய வியாகுல அன்னையின் வழியாக ஜெபிப்போம்.